5ல் ராகு புத்திர பாக்கியத்தை தடை பண்ணுமா அப்படின்ற சந்தேகம் பல பேருக்கு உண்டு. கன்சல்டேஷன் வரவங்க இதெல்லாம் சொல்லி புலம்புவாங்க. நான் ஜோசியர்கிட்ட பார்த்தேன், எங்கள் ஊரில் 5ல் ராகு குழந்தையே பிறக்காது அப்படின்னு சொல்லிட்டாரு அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் உண்மையிலே அப்படியா அப்படின்னா அப்படி கிடையாது. ஆனால் அந்த சொல்லக்கூடிய விஷயம் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா அதில் கொஞ்சம் உண்மை இருக்குது. அது என்னங்க உண்மை அப்படின்னா, ஜோதிட சாஸ்திரத்தில் ராகுனாலே பாம்பு, அது எல்லாருக்கும் தெரிஞ்சது. இப்போ பாம்புக்கு என்ன பிடிக்கும் அப்படின்னா, இந்த முட்டை பிடிக்கும், பால் பிடிக்கும் அப்படின்றது எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். ஸோ அதே தான். இப்போ ஒருத்தர் வயிற்றில் கரு நிற்குது, ஒரு பொண்ணு வயிற்றில் கரு உருவாகுது அப்படின்னா அதை குறிக்கக்கூடிய இடம் 5ஆம் பாவம், அதுதான் வயிறு. ஸோ அப்போ அந்த பாம்பு முதல்ல என்ன பண்ணோம்னா, ஒரு சில கருமுட்டைகளை சாப்பிடும். பாம்புக்கு முட்டை பிடிக்கும்ல, அதே மாதிரி தான் அந்த கருமுட்டையை 5ல் இருக்கிற ராகு சாப்பிடும். ஸோ அதனால் ஃபஸ்ட்டு கன்சீவ் ஆன உடனே கொஞ்சம் ஏதாவது மிஸ்கேரேஜ், 1-2 மிஸ்கேரேஜ், அபார்ஷன் இந்த மாதிரி ஏதாவது விஷயங்கள் நடக்க வாய்ப்பு உண்டு. அதுக்கப்புறமேட்டு தான் குழந்தை பிறக்கும். ஸோ அதனால் ஃபஸ்ட்டு கல்யாணம் ஆன புதுசில் இந்த மாதிரி ஏதாவது ஒரு தடைகள் அதுக்கப்புறமேட்டு புத்திர பாக்கியத்தை ராகு பகவான் கண்டிப்பாக கொடுப்பார். ஸோ அதனால் அது பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது.